ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு யுனிக் ரெசிபி. இது வந்து ரெசிபின்றதோடையும் நம்மளோட என்னது ஹெல்த் கேர் மாதிரி இது ஒன்று. இதை வந்து நீங்கள் எல்லாரும் இப்போ யாரை பார்த்தாலும் வர வர டேண்ட்ரஃப் இருக்குது தலையில். ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிற, அதனால தான் உங்களுக்கு அது டேண்ட்ரஃப் வருதுன்னு சொல்கிறா. டாக்டர்கிட்ட எக்கச்சக்க மருந்து வாங்கிட்டு இருப்பீங்க, ஷாம்பூஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பட் இது பண்ணுங்க, டெஃபினட்டாக இனி ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நைட் தடவின்னு படுத்துக்கிறீங்கன்னா காத்தாலேயே உங்களுக்கு அது நல்லா கம்மியானதாக ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன சொல்றது, ஃபூல் ப்ரூஃப் மெத்தடு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், சரியா? என்ன வேணும்னா, இதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி ஐட்டம்ஸ் இல்லை. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் வேப்பம்பூ, குப்பை சத்தையெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு பொறுக்கிக்கோங்க. நல்லா கிடச்சிதுன்னா வெரி குட். இல்லைனா ஒரு குப்பை கூட இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தலைக்கு தேய்ச்சிக்க போகிறோம். அதனால் நம்ம சாதத்துக்குலாம் திருமாறி கொட்டுறோம் இல்லையா, அந்த அளவு நீட்டாக இருக்கணும். சாதத்தை போட்டு வறுத்து சாப்பிடுவோமே, அந்த அளவு சுத்தமாக வேப்பம்பூவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி ஹேருக்காக தனியாக வச்சுருக்கேன் அப்படிலாம் இல்லை. நம்ம எடுப்பில் வச்சுக்கிறோம் இல்லையா தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி நல்ல தேங்காய் எண்ணெய் ஒரு 100-150 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து இங்கே ரொம்ப குளிர்னால உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எண்ணெய் எனக்கு. இல்லை, அது உருகினதும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்காய் எண்ணெய் தான், வேற ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சூடாகிறதுனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நல்லா அப்பளம் பொரிக்கிற அளவு சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு சூடான எண்ணெய் நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சும்மா இது மாதிரி கலக்கிண்டே இருக்கலாம், மேலே பொங்க வேண்டாம்னு சொல்லிட்டு. எண்ணெய் எப்படி சூடாகிடுதுன்னு பார்த்தோன்னா, மேலே கை வச்சு பார்க்கலாம், அல்லது ஆவியை, அல்லது இந்த மாதிரி 2 பூ போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வத்தல் பொரிக்கிறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு பொரிப்போம் இல்லையா, ஒரு சின்னது பீஸ் போட்டு பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி 1-2 பூ போட்டு பாருங்கள். அது பரப்பரன்னு பொரிஞ்சதுன்னா இட்ஸ் கரெக்டுன்னு அர்த்தம். அதுவரை நீங்கள் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம், ஏன்னா எண்ணெய் சுடணும் நமக்கு. ஸோ பெருசாக வச்சுக்கலாம். அதுக்குன்னு புகைய வர வேண்டாம். நம்மளுக்கு பொரிக்கிற அளவு இருந்தால் போதும். இந்த வேப்பம்பூ வந்து இதில் பொரியிற அளவு இருக்கணும். போட்டதும் பொரிஞ்சிடணும் வேப்பம்பூ. அதுதான் கணக்கு. இப்போ முட்டை முட்டையாக வருது பார்த்தீங்களா? ஸோ பொரியறதுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் அடுப்பை சின்னதாக்கிட்டு, இப்போ நம்ம எடுத்து பொறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேப்பம்பூவை இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். எல்லா சிம்மில் வச்சுருக்கோம் ஏற்கனவே. வேப்பம்பூ வந்து கருகிடக்கூடாது. ஆனால் நல்லா ப்ரௌனாக பொரியணும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் வேப்பம்பூ பொரியறது இல்லையா அது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இதை வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில பண்ணாதீங்க. ஜென்ரலாக நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அது சுவாமி இல்லையா, அதனால் வேப்பம்பூ ரசம் கூட அந்த நேரத்தில் வச்சுக்க மாட்டோம். எந்த விதத்துலையும் வேப்பம்பூ யூஸ் பண்ண மாட்டோம். வருஷப்பிறப்பாக இருந்தால் கூட பாயசத்தில் இதில் பச்சடியில் போட மாட்டோம். அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நாள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது பொரியல் இது பண்ணுங்க. ஸ்டவ் அணைச்சிடுங்க, அது சூடு போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு மெட்டல் வடிகட்டியில் அது சூட்டோடையே விட்டுடுங்க, எண்ணெயை வடிகட்டுறதுக்காக. அது அவ்வளோதான். வடிகட்டிட்டு இதை கொஞ்சம் தண்ணியை, இது எண்ணெயை இப்படி பண்ணால் கீழே ஃபுல்லாக வடிஞ்சிரும் இல்லையா, அது போதும். சூட்டில் இதோட அழுத்த முடியாது நம்மளால். ஒரு ஸ்பூன் வச்சோ இது வச்சோ லைட்டாக அழுத்திக்கோங்க, பரவாயில்ல. அதில் எண்ணெய் இருந்தால் ஒன்றும் ஆகாது, அதுக்கு யூஸ் இருக்குது. ஸோ இந்த எண்ணெய் தான். இப்போ இது ஆறினதும் ஒரு இதில் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டுருங்க. டெய்லி நைட்டு படுக்கும்போது இந்த எண்ணெய் தடவிக்கோங்க. காத்தால நீங்கள் குளிச்சுட்டு தலைவாரிக்கும் போது இதே எண்ணெய் தடவிக்கோங்க. நைட்டு பண்ணுறது வந்து நல்லா இந்த மசாஜ் பண்ணுவா பாருங்க, அந்த மாதிரி தலையை நல்லா பண்ணிக்கோங்க. தலாணி அழுக்காகும்னு பயப்படாமல் ஒரு டவல் போட்டுருக்க தலாணி மேலே. ஸோ எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் அதில் இருக்கும், தலாணி அழுக்காகாது. டவல் அப்பப்போ துவச்சிக்கலாம். இந்த வடிகட்டின வேப்பம்பூ இருக்கு பாருங்க, அதை வந்து இந்த சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பில் பாருங்க, அப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் தலையிலுக்கு. இதை நல்லா தேய்ச்சிட்டு வரப்பறான்னு அப்புறம் வந்து நீங்கள் சீக்கா போட்டு குளிச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். வேறு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. தலை குளிக்கிறதா இருந்தால் இந்த வேப்பம்பூ, எண்ணெய் தடவிக்கிறது வந்து இந்த வேப்பம்பூ எண்ணெய் மாத்திரம். நிஜமாகவே சொல்கிறேன், நைட்டு தடவினீங்கன்னா ஒரே நாள், முதல் நாள் நான் ஆரம்பிக்க போகிறேன் அன்றைக்கே குறைஞ்சிரும். காத்தால எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தலை அப்படியே பல சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ வேப்பம்பூ இது தலையில் இருக்க டேண்ட்ரஃப் 4 ஹவரில் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு வாரம் 10 நாளில் போயிடும். உங்கள் தலையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் எடுக்கும். ஸோ அநேகமாக இந்த ஒரு ஈடு எண்ணெய் பண்ணும்போதே உங்களுக்கு போயிடும். ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.